இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ரைவல்ஸ் விளையாட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் ரியல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரோப்ளாக்ஸோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உள்ளார போயாச்சு. ஓகே, பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்க, போயிடுவோம். ஸோ ஃப்ரண்ட் மேன் சட்டுரு இவங்க 2 பேரும் தான். டாக்ஸா? ஓகே, லோட் ஆகுது. போன தடவை அது மாதிரி தான் லோட் ஆகி வெளியே போயிடுச்சு. அப்பா உள்ளார போயிடுச்சு. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Let's go. டாக்ஸ் வேணாம், அரீனா பெட்டர். அரீனா தான் நல்லாயிருக்கும். டாக்ஸ் கிராஸ்போ, டேகர்ஸ், நைஃப். என் வாய்ஸ் என்னடா மாறிடுச்சுன்னு கேட்காதீங்க, என் வாய்ஸ் இப்படி தான். நான் அதில் கொஞ்சம் நோவு தான். ஓகே, இவர் கொஞ்சம் ப்ரோ பிளேயர், அதனால் இவர் ஈஸியாக அடிச்சிருவார். இப்போ பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், நைஃப் பேக் ஸ்டெப் பாருங்கள் தலைவருக்கு. தலைவர் பண்ணுற பேக் ஸ்டெப் பற்றி உங்களுக்கு தெரியாதே. தலைவர் தான் ப்ரோ பிளேயர் எங்கள் கேங்கில், அதாவது ரோப்ளாக்ஸ் டீமில் பயங்கரமாக அடிப்பற தலைவர். பேக் ஸ்டெப் என்ன பண்ண? அவ்வளோதான், பார்த்தீங்களா பேக் ஸ்டெப் நம்மளால். அவ்வளோதான், பொழந்துருவார் தலைவர். மாஸ்டா ஜஸ்ட் 37 ஹெச்பியில் திரும்ப நம்ம தலைவரே தான். ஸோ நான் கொஞ்சம் மூவு, அதனால் என்னடா உனக்கு விளையாடணும் தெரியாதான்னு கேட்காதீங்க. அங்கே பாருங்க, தலை மாட்டிக்கிற ஒரு அடியும் சும்மா இடி மாதிரி விழுவும். சே, ஒரு மேட்ச் தான் லாஸ் ஆகும், பரவாயில்ல. என்ன ஏதோ ஜாப்பனீஸில் போட்டிருக்கு. போட்டு என்ன அடி? தலை உன்னை நம்பி தான் மேட்ச் இருக்குது, நான்லாம் அடிக்க மாட்டேன் தலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைவல்ஸில், அதாவது ரோப்ளாக்ஸில் ரைவல்ஸ். நம்ம தலைவரை நம்பி தான் இருக்கோம், போட்டுருவார்னு நினைக்கிறேன். என்னடா உனக்கு ஆடவே தெரியலன்னு கேட்காதீங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் கோளாறாக தான் ஆடுவோம். ஐயோ தலை, பேக் ஸ்டெப் ஒழுங்க. அவ்வளோதான், பொழந்து போச்சு. போடு யாருக்கிட்ட
2 பேருமே டீமில் ப்ரோ என்னை தவிர. இவனை எப்படின்னா நீ போட்டுடணும். நீ செத்துப்போ. அவ்வளோதான், மொத்தமாக போட்டாச்சு. தலை ஓ நீ ஜெயிச்சிட்டாங்களா? ஐயே ஓகே, இனிமேல் நம்ம கொஞ்சம் சீரியஸாக ஆடணும். கீழே வாடா. சரி, ஒரு பேக் ஸ்டெப் கூட விட மாட்டேங்குது ஒழுங்கா. அவ்வளோ ஜெயிச்சாச்சு. என்ன கைஸ் இப்படி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க என் பிள்ளைங்க இப்படி சொல்கிற அன்றைக்கெலாம் நான் தோத்துடுறேன். ஓ நான் மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கேனா? ஆஹா, என்னை வர கூப்பிட்றீங்க. அடைச்ச நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம தோத்துட்டோம். இனிமேல் நம்ம வெப்பனை கையில் எடுத்துட வேண்டியதான். நல்ல ஓடி ஏன்ட்ருக்கேன். நான் தக்கான கண்டிருக்கேன். நான் விட மாட்டேன். என் சாங்லாம் பலமாக இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டேங்கன்னு கேட்டுறாதீங்க. ஐயோ இன்னும் எல்லாம் ஸ்னைப்பர் விளாடுறாங்க. ஏன்டா ஸ்னைப்பர் இல்லை. தலை உனைய மேட்சருக்கு போட்டுற. அவ்வளோதான், போடு. யார்கிட்ட எதனாச்சும் நம்ம சைலண்ட்டாகவே போவோம். எதனா பண்ணுறோமா பார்ப்போம். ஆயோ ஒரு ராஜு தலா என்ன 2 பேர் சேர்த்துட்டீங்க. என்னால் ஒன்று அடிக்கவே வராது. சேர்த்து ரைட்டே. இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு 50 குறைக்காம கூட விடக்கூடாது. ஐயோ நேற்றுக்கு பேரில் செத்துருப்பேன் விழுந்து. நீ யார் இருக்கோமாடி? மேலே இருக்க அக்காவுக்கு சர்ப்ரைஸ் சட்டை கொடுப்போம். அக்கா ஹாய். அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். தெரியும், ஏன்னா நம்ம தான் லாஸ்ட்டு. கிராஸ் போ வச்சு மொக்காவுக்கு மாஸ்க் காமிக்கிறோம். பேரில் மொக்கா காமிச்சிட்ருக்கோம்.
நம்ம பாய்ஸ் தான் வின்னு. ஏன்னா நம்ம பாய்ஸும் நல்லா தான் ஆடுவாங்க. ஓகே, அடுத்த மேட்ச் இதுலாச்சும் நம்ம ஒழுங்காக ஆடுவோம். அரீனா சூஸ் பண்ணி. அரீனா அரீனா அரீனா. ஐயோ, கவுண்ட் டவுன்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரோ இந்த வச்சு சொல்லிவிடுவோம் அரீனான்னு. பரவாயில்லையே, நம்ம சொன்னால் எல்லாம் வந்துட்டாங்க. நல்ல வேலை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நம்மளை மதிக்கிறாங்களே. மோஸ்ட்டாக அவங்க 2 பேர் கூட தான் ரோப்ளாக்ஸ் அதிகமாக விளாடுவேன். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் ரோப்ளாக்ஸில் எனக்கு லாயலாக இருப்பாங்க, சீட் பண்ண மாட்டேன். ஐயோ, திரும்ப அதே டீமா? இப்படி யார் பண்ணி காமெடி பண்ணிகிட்ருக்க? ஐயா, டம்மி பீஸாக இருக்காங்களே இவங்க. யாரா அவனுங்க? சரி, நம்ம நைஃப் விளாடுவோம். பரவாயில்ல, அவன் கொஞ்சம் புறவாக இருக்கான். போடு தலைவனா, சும்மாவா? சட்டூரோ கோஜோ அங்கே வருங்க. சட்டூரோ எலிமினேட்டட் கோஜோ. வா, நானும் ஓதிட்டாங்கடா நம்ம பாய்ஸ். என்ன பண்ணுறியா இங்கே நின்றுட்டு? என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏடா நூபு. ஓ, நூபுன்னு திட்ட கூட. சாரி. ஓகே, நம்ம கொஞ்சம் அடிக்கிறோமே, இந்த பெருமை போதும். அவ்வளோதான், ஈஸியாக ஜெயிச்சிச்சு. நம்ம பாய்ஸ் கூட விளாண்டது ஈஸியாக ஜெயிச்சிருவோம். ஏன்னா கொஞ்சம் ப்ரோவஸ்ட் ரைவல்ஸில் இவங்க. ரைவல்ஸ்னு இல்லை, ஸ்டீல் பிராண்டட் எல்லாத்துலேயுமே. இதில் இந்த மெயினாக ஃப்ரண்ட் மேனும் எனக்கு கில்லே தர மாட்டேங்குதுடா பாய்ஸ். வா, 40s. முதல் முறையாக செகண்ட் பிளேஸ் வந்திருக்கேன். ஆச்சரியமாக இருக்குது. எப்படி என் தலைவன் தேர்ட் வந்தானு தெரியலையே. சரி, ஓகே, விடுங்க. சத்துருவோ தான் ப்ரோ, ஃப்ரண்ட் மேனும் ப்ரோ தான். பட் சத்துருவோ ஃப்ரண்ட் மேனை போட்டு தள்ளுற அளவுக்கு பவர். இன்னும் இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் பண்ணி 14 மினிட்ஸ் தான் இருக்குது. எனக்கு ஏதோ ½ போன மாதிரி இருந்துச்சு. பாய்ஸ் வர போட்டுக்கிட்டே இருக்காங்க மேட்ச் மேலே மேட்சாக. டியூஎல் கேன்சல்டா. ஏன்டா சீக்கிரம் கொடுங்கடா டே. பார்ட்டி வர கேட்பாங்களே. ஓகே, போட்டாச்சு, ஜாலி. ஏன்னே தெரில, என் வாய்ஸ் இப்படி மாறிடுச்சு, தொண்டை கட்டிக்கிச்சு.
நான் ஆக்சுவலி என் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணல, இது வந்து மோட்டோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறேன். அடிக்கடி கேன்சல் ஆகிட்டே இருக்கு. எங்கள் ஃப்ரெண்டு மேலே காணும். ஓகே, இதில் நம்ம ஃப்ரெண்ட் மேன் இருப்பாரா தெரில. சட்டூரா மட்டும்தான் இருந்தார். பார்ப்போம் ஃப்ரெண்ட் மேன் இருக்காரான்னு. இவரும் போயிட்டார். கீழே இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் பார்க்கலாம். பாய்.